music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை silk. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அமெரிக்க அதிபர் டிரம்பின் H-1B விசா மீதான நடவடிக்கை என்பது அங்குள்ள பல்வேறு டெக் நிறுவனங்களையும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது முக்கிய பணிகளை இந்தியாவுக்கு மாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி மாற்றினால் அது அமெரிக்காவுக்கு பேரிழப்பாகவே இருக்கும். உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவில் இப்போது 1700 GCC அதாவது குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்கள் உள்ளன. உலகெங்கும் இதேபோல 3200 மையங்கள் உள்ள சூழலில் அதில் சரிபாதிக்கும் மேல் அதாவது 1700 மையங்கள் இந்தியாவில் உள்ளது. இது உலகளவில் உள்ள மொத்த GCCகளில் பெரிய அளவாகும். இதற்கிடையே அதிகரித்து வரும் AI பயன்பாடு, விசா கட்டுப்பாடுகள் போன்ற காரணங்களால் அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது வியூகங்களை மாற்றியமைத்து வருகின்றன. இதனால் சர்வதேச திறன்களுடன் இருக்கும் இந்தியா GCCகள் உறுதியான மையங்களாக உருவெடுத்துள்ளன. இது தொடர்பாக தொழில் வல்லுநர் ரோஹன் லோபோ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்கள் இந்த சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமானவை. அவை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மிக சரியாக இருக்கிறது. இப்போது நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பல அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது பணியாளர் தேவைகளை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்துவிட்டன. இந்த மாத தொடக்கத்தில் தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதிய H-1B விசா விண்ணப்ப கட்டணத்தை $2000 முதல் $5000 என்பதிலிருந்து $1,00,000 உயர்த்தினார். இதனால் திறமையான வெளிநாட்டு ஊழியர்களை நம்பி செயல்படும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. கட்டணத்தை உயர்த்தியது மட்டுமின்றி H-1B மற்றும் L-1 பணி விசா விதிகளை கடுமையாக்கும் மசோதாவும் கொண்டு வரப்பட்டது. இதுபோன்ற நடவடிக்கைகள் வெளிநாட்டினரை அதிக அளவில் வேலைக்கு வைத்திருக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழுத்தத்தை அதிகரிக்கவே செய்யும். டிரம்பின் விசா கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றால் நிலைமை மோசமாகும். அதுபோன்ற சூழல்களில் AI, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் வேலைகள் இந்திய குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்களுக்கு கைமாறலாம் என தொழில் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். பொதுவாக இதுபோன்ற வேலைகளை அமெரிக்காவில் இருந்துதான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. உலகின் எந்த ஒரு பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் வேலைகளை செய்யலாம். கொரோனா காலங்களில் முக்கியமான தொழில்நுட்ப பணிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது நிரூபணமானதாக CDS இந்தியாவின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் ராம்குமார் ராமமூர்த்தி கூறியிருக்கிறார். இதனால் நிறுவனங்களை இந்திய குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்களுக்கு மாற்றுவதே சரியாக இருக்கும். ஏனென்றால் அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் மற்றும் ஆல்பபெட் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள், வால் ஸ்ட்ரீட் வங்கியான JP மார்கன் மற்றும் வால்மார்ட் ஆகியவைதான் H-1B விசாக்களை அதிகம் ஸ்பான்சர் செய்கின்றன. இந்த நிறுவனங்கள் அனைத்திற்கும் இந்தியாவில் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்கள் பெரிய அளவில் உள்ளன. எனவே வேலைகளை அவுட் சோர்ஸ் செய்வதற்கு பதிலாக இதுபோல செய்வது சரியாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மேலும் இந்த நிறுவனங்களால் எளிதாக இந்தியாவுக்கு தங்களது வேலைகளை இந்தியாவுக்கு மாற்ற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அமெரிக்க நிறுவனங்கள் இது தொடர்பாக வெளிப்படையான எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை. இருப்பினும் ஓரிரு நிறுவனங்கள் மட்டும் இது குறித்து யோசித்து வருவதாக தெரிகிறது. இருப்பினும் ட்ரம்ப் வரி தொடர்ந்தால் வேலைகள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கைமாறவே வாய்ப்புகள் அதிகம் என சொல்லப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை silk. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.